வணக்கம். கடந்த வீடியோக்குள்ள திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம்னா என்ன, அஷ்டமா சித்துனா என்னங்கிறத வரிசையாக பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் போன வீடியோவில் கேசரி யோகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே பார்த்தோம். இந்த வீடியோவில் திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய பரியங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். பரியங்கம்னா என்ன அப்படின்னா கட்டில்னு அர்த்தம். பொதுவாக கட்டில் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? கட்டிலில் உறக்கம் தூங்கலாம், அப்படி இல்லைன்னா கட்டிலில் உடலுறவு செய்யலாம். கணவனும் மனைவியும் உடலுறவு செய்து யோக நிலையை அடையக்கூடியதுக்கு பேர் தான் இந்த பரியங்க யோகம் அப்படிங்கிறது. பொதுவாகவே யோகங்களில் பலவித வகையான யோகங்கள் இருக்குது. அஷ்டாங்க யோகம், சதயோகம், ஹதயோகம், சிவராஜ யோகம் அப்படின்னு ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. இத்தனை யோகங்களையும் சாதாரண மனிதன் அதாவது இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதனானவன் இத்தனை யோகமும் இத்தனை யோகத்தில் ஏதாவது ஒரு யோகம் செய்கிறதா இருந்தால் கூட எவ்வளவு முயற்சிகள் வேணும், எவ்வளவு பயிற்சிகள் வேணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சாதாரணமாக இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவ்வளவு பயிற்சி முயற்சி செய்து தான் இப்போ ஏற்பட்ட யோகத்தெல்லாம் அடைய முடியுமா, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லாத விஷயந்தான். அதனால தான் இந்த திருமூலர் திருமந்திரத்தில் சாதாரண மனிதனும் அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன் கூட உடலுறவின் மூலமாக கணவனும் மனைவியும் இணைந்து உடலுறவில் ஞான நிலையை அடையக்கூடிய அதாவது ஒளி நிலையை அடையக்கூடிய சுலபமான வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரியங்க யோகம் தான். இந்த வித முயற்சியும் பயிற்சியும் இல்லாமலே ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஞான நிலையை அடையக்கூடிய ஒரு ஒளி நிலையை அடையக்கூடிய இந்த பேரண்ட நாயகனோடு கலக்கக்கூடிய இந்த விஷயந்தான் இந்த பரியங்க யோகம். அதாவது நிறைய பயிற்சியும் நிறைய முயற்சியும் செய்ய இயலாதவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு அதன் மூலமாக பேரண்ட நாயகனோடு இரண்டரை கலக்கும் எளிதாக ஒளிவண்ணத்தை அடையலாம் அப்படிங்கிற இந்த விஷயந்தான் இந்த பரியங்க யோகம். யாருமே இல்லறத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த நல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த யோகத்தை அடையலாம். மேலான நிலையை அடையிறதுக்கு இந்த உடம்பும் இந்த உயிரும் எப்பவுமே அழியாமல் நிலைச்சு நிற்கிறதுக்காக நிலைச்சு நின்று இந்த ஞான நிலையை பெறத்துக்காக இந்த பரியங்க யோகத்தை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. இந்த யோகமானது இறைநிலையை அடையக்கூடியதுக்கு மிக 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 ரொம்பவும் எளிமையான வழி. மொத்தம் திருமூலர் திருமந்திரத்தில் இந்த பரியங்க யோகம்ங்கிற இடத்துல மொத்தம் 20 பாடல்கள் பாடியிருக்காரு. இது கொஞ்சம் ரொம்ப விரிவான டாப்பிக்காக இருக்கும். நம்ம 1 by 1 விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்து சமயத்தில் ஆன்மீகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவரை நம்ம மடாதிபதி அப்படின்னு கூப்பிடுவோம். அதுபோல் புத்த மதத்தில் புத்த பிச்சுக்கள் எல்லாமே தன்னோட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள தலாய் லாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தலாய் லாமா அப்படிங்கிறவர் என்னன்னா புத்த பிச்சுக்களின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். புத்த பிச்சுக்களின் தலைவராக இருக்கிறவர், அவர் பேர் நரோபா. அவர் நேபாளத்தில் இருந்தவர். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நரோபா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் உயிர்கள் இருக்குது. ஆனால் எல்லா உயிர்களுக்குமே இந்த ஒளி நிலையை அடையக்கூடிய பாக்கியம் எந்த உயிர்களுமே கிடைக்கிறதில்ல. இந்த 84 லட்சம் உயிர்களில் மனிதனோட இனத்துக்கு மட்டும்தான் இந்த ஒளி நிலையை அடையக்கூடிய சாத்தியமானது உண்டு. ஆக மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனோட இலக்கு என்ன அப்படின்னா அந்த ஒளி நிலையை அடையக்கூடியது தான். இப்படி இருக்கிற மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக இந்த ஒளி நிலையை அடைய முடியாது. ஏன்னா இந்த ஒளி நிலையை அடையிறதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும், நிறைய முயற்சிகள் வேணும். அவ்வளவு கஷ்டப்படாமல் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு சாதாரண மனிதன் கூட இந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றி ஒளி நிலையை ரொம்ப சுலபமாக அடையலாம் இந்த பரியோகத்தின் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாகவே இல்லறத்தை பற்றி நம்மளோட வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து. அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பவள் தன்னையும் காத்து கொண்டு தன்னை விட்டு புறம் போகாதவாறு கணவனையும் அரவணைத்து பார்த்து கொள்ள வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் கணவனாக இருக்கட்டும் தன்னையும் சரி யாரும் அவதூறாகவும் தவறாகவும் பேசிவிடாமலும் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். இன்னொரு குறளில் மலரை விட மெல்லியதாவது காமம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பூக்களோட இதழ்களை விட ரொம்பவும் மெல்லியதான விஷயந்தான் இந்த காமங்கிற விஷயம். ஆனால் அதை பல பேர் நிறைய கொச்சைப்படுத்தி விகாரமான வார்த்தைகளால் ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே யோகத்தில் நிறைய வகைகள் உண்டு. ஹடயோகம், சிவயோகம், ராஜயோகம், லய யோகம்,
லம்பிகா யோகம் என்று பல வகையான யோகங்கள் உண்டு. இந்த ஜென்மத்தில் இந்த யோகத்தெல்லாம் யார் அடைய வேண்டும், யார் செய்ய வேண்டும்னு கர்மா யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் கைகூடி வரும். ஆனால் எல்லா மனிதனுமே இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய யோகம் தான் இந்த பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகம் அப்படின்னோடனே நீங்கள் கட்டில் மேலே பெரிய பலகையை ஒன்று போட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டில் மேலே கணவனும் மனைவியும் கலவியில் ஈடுபட்டு, அதாவது உடலுறவில் ஈடுபட்டு புணர்ச்சி செய்து இன்பம் அடைந்து இருவரும் இணைந்து உணர்ச்சியின் மிகுதியில் ஒளி தத்துவத்தை அடையக்கூடிய வழியே இந்த பரியங்க யோகம். நீங்க எல்லாரும் லாகிரி மகரிஷி அப்படின்னு ஒருத்தவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சாதாரண மனிதனா டெல்லியில ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவர். இப்படி ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரை இமயமலையோட அடிவாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமேல இந்த லாகிரி மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இமயமலை அடிவாரத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு, அதாவது இயற்கை சூழ்ந்த இந்த பச்சை பசேல் இருக்கிற இந்த காட்டு பகுதியை சுற்றி பார்க்கலான்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது இமயமலையின் மேலே உள்ள பாபாஜி, அதாவது கிரியா யோக பாபாஜி அப்படிங்கிறவர் அவங்க எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் வந்து பாபாஜியை போய் தரிசனம் பண்ணுறது, ரஜினிகாந்தோட முதன்மையான குரு அப்படிங்கிறவர் பாபாஜி. கிரியா யோக பாபாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த லாகிரி மகரிஷியை பார்த்து என்னோட சிருஷ்டி மூலியமாக லாகிரி சற்று மேலே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. லாகிரிக்கு என்ன தோணுச்சுனே தெரில, இந்த இயற்கை வளங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே மேலே வராரு. அப்போது இந்த பாபாஜியோட சீடர்களாக இருக்கிற எல்லாருமே இந்த லாகிரி மகரிஷியை ரொம்ப அன்போடு வரவேற்று அவருக்கு என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் என்னென்ன செய்யணுமோ, எவ்வளவு சிறப்பாக அவரை வரவேற்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாபாஜியோட சீடர்கள் வரவேற்று அவரை வந்து பாபாஜிக்கிட்ட உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க மலைக்கு மேலே. இப்போ இந்த லாகிரி மகரிஷிங்கிறவர் இந்த பாபாஜியை ரொம்ப கைகூப்பி வணங்குறாரு. இப்போ இந்த பாபாஜி சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் இந்த பாபாஜியாக இருக்கிற என்னோட சிஷியனாக இருக்க வேண்டிய தகுதி உனக்கு இருக்குது. அதனால தான் வந்து இங்கே வந்து என்னை நீ பார்க்கக்கூடிய இந்த தரிசனம் உனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு சாதாரணமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. என்னோட சில பயிற்சிகள் மூலியமாகவும் சில சிருஷ்டிகள் மூலியமாகவும் உனக்கு நீ இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபரை வர வச்சதே நான் தான். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த கிரியா யோக பயிற்சியை எல்லா அடிப்படை தட்டு மக்களுக்கும் நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறதுனால தான் உன்னை இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லாகிரி மகரிஷி சொல்கிறாரு, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எதனால் நீங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாகவே வந்து உனக்கு நீ சாதாரணமாகவே எல்லா வித யோக பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே வர, இந்த யோகத்தோட உச்சநிலையை அடையணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கிரியா யோக பயிற்சியை வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உண்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கிரியா யோக பயிற்சியை நான் உனக்கு சொல்லி தரேன். ஏற்கனவே யோகம் செஞ்சுட்டு இருக்கிற ஆள் இந்த பயிற்சியையும் செய்து இதே வந்து இறுதி பயிற்சியாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை எல்லா மக்களுக்கும் நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு இந்த பாபாஜி சொல்கிறாரு. அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறார் இந்த லாகிரி மகரிஷி என்பவர். இந்த கிரியா யோகத்தில் மொத்தம் 4 படிநிலைகள் இருக்குது, அதாவது 4 படிநிலைகள் இருக்குது. அதாவது மூச்சு காற்றை உள்ளே இழுத்து அது உடலில் உள்ளது எந்தெந்த அங்கங்கத்தில் இந்த மூச்சு காற்றை எப்படி பிரித்து அனுப்ப வேண்டும், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மன மாசு அப்படிங்கிற இந்த மாசுக்களை எப்படி நீக்க வேண்டும், உள்ளே இழுக்கும் மூச்சு காற்றுகளை எப்படி பிரிக்க வேண்டும், எந்த எழுத்தில் செலுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கிரியா யோகத்தில் 4 படிநிலைகள் இருக்குது. இதை பற்றி நான் உனக்கு விரிவாக சொல்லித்தரேன். இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு பாபாஜி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு 1 மாத காலம் அதே இமயமலை உச்சியில் இருந்து தங்கி அந்த லாகிரி மகரிஷிக்கு இந்த கிரியா யோகத்தில் மொத்தம் 4 விதமான படிநிலைகள் இருக்குது. மூச்சு காற்றை உள்ளே செலுத்தி உள்ளே விடும்போதும் சரி வெளியே விடும்போதும் சரி இந்த இடத்தில் பிரிக்கணும், எந்த இடத்தில் செலுத்தணும், இந்த இடத்தில் குற்றங்களை நீக்கணும் அப்படிங்கிற எல்லா படிநிலைகளையும் 1 மாத காலம் தங்கி இந்த லாகிரி மகரிஷிக்கு இந்த பாபாஜி சுவாமிகள் வந்து அவருக்கு எல்லாமே சொல்லி தராரு. சொல்லி முடிச்சுட்டு இதை கொண்டு போய் நீ உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஊருக்கு போய் எல்லா மக்களுக்கும் இதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சாமி, இதனால் நீங்கள் என்னையே தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்கும்போது, பொதுவாகவே யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, உலக மக்களில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லறத்தை திறந்து அதாவது வீட்டை விட்டு வெளியேறி அப்படின்னா தான் எல்லாரும் யோகம் செய்யணும், ஞான நிலை அடையணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ இல்லறத்தில் இருந்து கொண்டே யோகம் செய்திருக்கக்கூடிய ஆள். அதனால் உன்னுடைய மனதின் எண்ண ஓட்டத்தை நான் அறிந்து என்னை இங்கே வரவழைத்தேன்.
காலம் காலமாக இந்த அகத்தியர் முனிவர் கூட அவருடைய மனைவியான லோகமுத்திரையோட கூட இருந்து தான், அவர் திருமணம் செய்து அவரோட மனைவியோடு இருந்து தான் அவர் இந்த யோகங்களை செஞ்சுருக்காரு. அதே போல் அத்திரி மகரிஷி அவரோட மனைவி அனுஷியா கூட இருந்து தான் யோகம் செஞ்சுருக்காரு, தவம் செஞ்சுருக்காரு. அப்படிங்கிற இந்த இல்லறங்கிறது ரொம்ப நல்லறமாக இருந்து அதை இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக நிலையை அடையணும் அப்படிங்கிறத நினைக்காம எல்லாரும் ஆடு மாடு கோழி வாத்து அப்படிங்கிற மாதிரி மிருகங்கள் போல இல்லறத்தில் இருந்து உணர்ச்சிக்காக மட்டுமே இந்த இல்லறம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களும் யோகம் செய்ய முடியும், ஒளிநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் உன்னை வைத்துக்கொண்டு, உன்னை சீடனாக வைத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு லாகிரி மகரிஷி இந்த பயிற்சியில் நிறைய நெளிவு சுழிவுகள்லாம் இருக்குது, இதை நான் எப்படி போய் நான் நேரடியாக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பயிற்சியை மிகவும் நான் எளிமை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாபாஜி இந்த கிரியா யோகத்தை மிகவும் எளிமையாக அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் கற்றுக்கிட்டு லாகிரி மகரிஷியோட சிஷியரான யுத்தேஸ்வரருக்கு அவர் கற்றுக் கொடுத்து, யுத்தேஸ்வரர் அவருடைய சிஷியரான பரமஹம்ச யோகானந்தருக்கு அவர் சொல்லி கொடுத்து, பரமஹம்ச யோகானந்தர் மூலியமாக இந்த கிரியா யோகமானது ஏகப்பட்ட வளர்ச்சி பெற்று அவர்களுடைய சீடர்கள்னு கிரியா யோகங்கிறது இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போவே இந்த பாபாஜி மகரிஷி சாதாரண மனிதன் கூட இல்லறத்தில் இருந்து கொண்டு யோக நிலையை அடைய முடியுங்கிற விஷயத்த இந்த கிரியா யோகம் மூலியமாக சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாகவே முனிவர்கள் அப்படின்னாலே அவங்க முற்றும் திறந்தவங்க, இல்லறத்தில் இல்லாமல் இருந்து காட்டிலே இருந்து தவம் செய்து நிறைய யோகங்களையும் சித்திகளையும் அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. ரிஷிகள்ங்கிறது அப்பேற்பட்டவங்க கிடையாது. ரிஷிகள் எல்லாருமே தன்னுடைய மனைவியோட கூட இருந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞான நிலை அடைஞ்சவங்க. இந்த கிரியா யோகமும் சரி, இந்த திருமூலர் திருமந்திரத்தில் இருக்க பரியங்க யோகமும் சரி, கிட்டத்தட்ட இலக்கு எல்லாமே ஒரே இலக்கு தான். சின்ன மாறுதல்கள் தான் இருக்குமே தவிர இலக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒளிநிலை அடையக்கூடியது தான் இந்த பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகம் செய்யறதுக்கு கணவனும் மனைவிக்கும் என்னென்ன தகுதிகள் வேணும், உடலுறவில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாகவே 20 பாடல்களில் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே எல்லா மனிதனுக்குமே 3 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று பசி, இன்னொன்று பிணி அதாவது நோய், 3வது உடலுறவு. 3மே இயற்கையால் விதிக்கப்பட்ட பசி. சாதாரண மனிதனுக்கு இந்த 3மே உண்டு. அதாவது இந்த பசி, இந்த பிணி, இந்த உடலுறவு பிரச்சனை, இது 3ஐயும் இந்த பரியங்க யோகத்தின் மூலியமாக அதை நம்ம எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, கணவனானது மனைவியோட, மனைவியானது கணவனோட உடலுறவில் ஈடுபடும் பொழுது வெளிவரக்கூடிய இந்த விந்துவானது ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த விந்துவை வெளியே விடாமல், உடம்பில் உள்ள இந்த ஆற்றலை, உணர்ச்சி ஆற்றலை இந்த வெளியே விடாமல், இந்த ஆற்றலை இப்படி சிவயோக ஆற்றலாக, யோகா ஆற்றலாக மாற்றக்கூடிய இந்த வித்தைக்கு பேர் தான் இந்த பரியங்க யோகம். இந்த யோகம் செய்யும் போது ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த கரணம்னு ஒன்று இருக்கும், ஐம்பொறிகள்னு ஒன்று இருக்கும். அந்த கரணம்னா என்ன அப்படின்னா மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் அப்படிங்கிறது இந்த அந்த கரணம். ஐம்பொறிகள் அப்படின்னா உடம்பில் உள்ள ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, செவி. ஒருத்தரை பார்த்தே வசியம் பண்ணுவது, வார்த்தையால் பேசியே வசியம் பண்ணுவது, பேசக்கூடிய வார்த்தைகளை காதால் கேட்டே அவர்கள் வசியம் ஆவது. இப்படி இந்த அந்த கரணங்களையும் சரி, ஐம்புலங்களையும் சரி எப்படி நம்மளோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இந்த இறைவனுடைய நிலையை, மேலான நிலையை நம்ம எப்படி அடைவது அப்படிங்கிறத சொல்றது இந்த பரியங்க யோகம். இந்த யோகத்தை செய்யறதுக்காக கணவனும் மனைவியும் முற்படுறதுக்கு முன்னாடி இந்த யோகம்ங்கிறது ரொம்ப புனிதமான யோகம்ங்கிறத நீங்க மனசுல நிப்பாட்டிக்கணும். உடலுறவுங்கிறது நம்ம வெறும் உணர்ச்சிக்காக மட்டும் பண்றது கிடையாது, முழுக்க இறைநிலையை அடைகிறதுக்காக மட்டுமே நம்ம பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல முடிவு எடுத்துக்கணும். போல இந்த யோகம் செய்யறதுக்கு உண்டான நேரம் எப்பொழுது அப்படிங்கிறத திருமூலர் திருமந்திரத்துல விரிவா சொல்றாரு. எப்பவுமே பகல் பொழுதுல கணவனும் மனைவியும் உடலுறவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பரியங்க யோகம் செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உடலுறவு பகல்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆதி மனிதன் தோன்றின அந்த காலகட்டத்தில் அசியப்ப முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்க பேர் திதி, இன்னொருத்தவங்க பேர் அதிதி. 2 பேரும் அக்கா தங்கை. 2 பேரையுமே அந்த அசியப்ப முனிவர் திருமணம் செய்து கொள்கிறார், உடலுறவு வைத்துக் கொள்கிறார். அக்காவுக்கு குழந்தைகள் பிறந்து வராங்க. அவர்கள் எல்லாமே தேவர்களாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த தங்கச்சியாக இருக்கிற அதித்திங்கிறவ, அக்காவுக்கு மட்டும் குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசியப்ப முனிவர்கிட்ட போய் ரொம்பவும் பிடிவாதமாக அடம்பிடிக்கிறார். அதுக்கு அந்த அசியப்ப முனிவர் சொல்கிறாரு, இது பகல் பொழுது, இது அந்தி சந்தி வேலை, அதாவது மாலை நேர இந்த வேலையில் நம்ம உடலுறவு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது அரக்கர்களாக பிறப்பாங்க.
தேவர்களாக பிறக்க மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. இருந்தும் அந்த இரண்டாவது மனைவியானது அவள் கேட்கவே இல்லை. எனக்கு உடலுறவு எப்போ செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணுங்கிறது தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு அவர் சொல்கிறாரு. எதையுமே கேட்காத அந்த இரண்டாவது மனைவியோட வழி இல்லாமல் இந்த அசியப்ப முனிவர் தன்னோட இரண்டாவது மனைவியோட உடலுறவு செய்கிறாரு. இந்த உடலுறவு பிறந்தது தான் இந்த அரக்கர்கள் எல்லாம் அப்படிங்கிற வரலாறு உண்டு. நாம இதுவரையும் பார்த்தது பரியங்க யோகத்தோட அறிமுகம் மட்டும்தான். விரிவான விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். 20 பாடல்கள்